சென்னையில் அண்ணா சாலை, எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். இப்போ ஆஃபீஸ் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போகிற நேரத்தில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனால இந்த பிரதான பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் இந்த மாதிரி ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா? உள்ள சூழல் என்ன சசி? சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதலே வெயில் வாட்டி எடுத்து வந்த நிலையில தற்போது கனமழையானது வெளுத்து வாங்கியிருக்கிறது. நீங்கள் கூறியது போன்று வேலையை முடித்து வீட்டிற்கு செல்லும் நபர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி சாலையின் ஓரங்களில் நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில தற்போது காலை முதல் வெயில் வாட்டி எடுத்து வந்து பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு அதிக அளவு வெப்பச்சலனமும் வெப்ப காற்று வீசக்கூடிய அனல் காற்று வீசக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. இருசக்கர வாகன ஓட்டிகள் கூட மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக தெரிவித்த நிலையில சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தற்போது கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. கடந்த ஒரு மணி நேரத்துக்குமாக அண்ணா சாலை, அபிராமபுரம், கிரீன்வே சாலை, பெருங்குடி, அடையார், திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை, அண்ணாநகர், திருவான்மியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் அதே போன்று இடியுடன் மழையை கடந்த ஒரு மணி நேரமாக சென்னை மக்கள் கண்டு வருகிறார்கள். இந்த 2-3 நாட்களாக வெயில் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது பெய்து வரக்கூடிய இந்த கனமழையினால் குளிர்ந்த காற்று வீசி தற்போது பொதுமக்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சசிதரன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.